26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம், இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. சில பேருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு சேட் மைண்டே இருக்கும். என்னால் இது முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன மாதிரியான கிறிஸ்டல்ஸை எப்படி யூஸ் பண்ணா இவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஆக்டிவேட் ஆகும்? சேட் மைண்டாக இருக்கிறவங்க வந்து மூன் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம். மூன் ஸ்டோனை வந்து நம்ம ஜெம் ஸ்டோன் படி வாங்கினோம்னா இவ்வளோண்டு தான் இருக்கும், ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். இதே கிறிஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேஸ்லெட்டில் ஃபுல்லாக அந்த ஹோல் பிரேஸ்லெட்டே கம்மியாக தான் இருக்கும். ரா கிறிஸ்டல் யூஸ் ஆகுமா ஆகாதா மேம்? எப்பவுமே கிறிஸ்டல் வந்து ஈஸியாக போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்சர்வ் பண்ணக்கூடியது. ஓகே. அப்போ ப்ராசஸிங் டைமில் யாருக்கெல்லாம் நெகட்டிவ் இருக்கோ அது அப்சர்வ் ஆகிருக்கும். அப்போ இவங்க வாங்கி போடும்போது எப்படி வந்து இதுவாக இருக்கும், யார் கையும் படலை, எந்த ப்ராசஸிங்கும் போகலை, அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணும் போது அது இதை விட அது ரொம்ப பவர்ஃபுல் கொடுக்கும், பவராக இருக்கும் ரா கிறிஸ்டல்ன்றது. கிறிஸ்டல் பவுலில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு நம்ம சாமி ரூமில் வச்சுட்டு டெய்லியும் கூட அதை வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கலாம். லைக் தீர்த்தம் மாதிரி தான். ஸோ ஹோலி வாட்டர் மாதிரி அது மாறிடும். ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இருக்கணும். என்ன பண்ணணுன்றது ஒரு விஷயம் இருக்கணும். என்ன பண்ணணுன்னே தெரியாமல் நம்ம எல்லா கிறிஸ்டல்ஸும் வாங்கி என்னென்ன மாதிரியே யூஸ் பண்ணோன்னா அது ஜஸ்ட் ஒரு ஷோகேஸ் மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். உண்மையான ஒரிஜினல் கிறிஸ்டல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் தான் அது கிடைக்கும். ஸ்ரீலங்கன் கிறிஸ்டல் அதுதான் இருக்கிறதுலே ஏ கிரேட். பிளாக் மேஜிக் இஷ்யூ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். சம்திங் எனக்கு ஏதோ நெகட்டிவ் நடக்குது, என்ன சுற்றி மட்டும் நெகட்டிவ் நடக்குது, இந்த மாதிரியான இஷ்யூஸ்க்கு எனக்கு கிறிஸ்டல்ஸோ இல்லை ஸ்டோன்ஸோ ரெமெடிஸ் கொடுக்குமா? ஒரு பிளாக் மேஜிக்கால் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு அதை கிளியர் பண்ணாமல் இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து யூசஸ் கொடுக்காது. ஓகே. ஸோ அதை ப்ராப்பராக அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட் நம்மளுக்கு தாக்காமல் இருக்கு இந்த கிறிஸ்டல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். சவுத் இந்தியாஸ் பெஸ்ட் டேரட் ரீடர் சாரா மேம் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சிஸ்டர், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், டேரட் ரீடிங் இந்த ஒரு விஷயம் வந்து இங்க சவுத் இந்தியாவில் வந்து நிறைய அளவில் பேசப்படுது அப்படின்னா நீங்க ஒருத்தர் தான். ஏன்னா தொடர்ந்து டேரட் ரீடிங் பத்தி நிறைய விஷயங்கள் வெளியே சொல்லி இப்படிதான் டேரட் ரீடிங் பண்ணணும், இப்படிதான் இந்த விஷயங்கள் தான் இருக்கு அப்படின்னு நிறைய இன்சஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. பிகாஸ் நம்ம அஸ்ட்ராலஜிக்கல் மெத்தட்ல டேரட் ரீடிங்கும் ஒரு மேஜர் பார்ட் தான் அப்படின்றதையும் சொல்லிட்டு இருக்கீங்க. டேரட் ரீடிங் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்துச்சு? என் வாழ்க்கையை எப்படி மாத்துச்சுன்னா, இப்போ நான் டேரோ ரீடரா இங்க இருக்கேன். இப்போ இந்த சவுத் இந்தியால தெரிய வர்றதுக்கு காரணம் அப்படின்ற ஒரு டேக் கொடுக்குறீங்க இல்லையா, அதுதான் அந்த மாற்றத்திற்கு காரணமே. அந்த மாற்றமே அதுதான் நான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். இது உள்ள வர்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அது குடும்பத்திலயா இருக்கட்டும், ஒரு ஒரு விமனுக்கு ஆஸ் வெல் அஸ் நம்ம குடும்பத்தை சார்ந்துதான் முதல் ப்ரையாரிட்டி எடுப்போம். அதுலயா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்கள், நான் இன்னும் வேற விஷயங்கள்லாம் நான் இருந்தேன். ஸோ அதை நான் வெளியே எங்கேயும் நான் சொல்லிக்கிட்டது இல்லை. பட் எங்கே இருந்தாலும் அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு நேம் இந்த ப்ரொஃபஷனலில் எனக்கு கிடைச்சிது. ஸோ டேரோ ரீடிங் அப்போ வந்து இது எனக்குன்னே ஒன்று கனெக்டான ஒரு விஷயம். இது என் லைஃப்ல ஒரு மேஜிக் பண்ண வந்த ஒரு விஷயம், லைஃபையே மேஜிக்காக மாற்ற வந்த ஒரு விஷயம் அப்படின்றத தான் நான் எப்பவுமே எடுப்பேன். ஸோ இது மாற்றமே இதுதான் எனக்கு. டேரட் ரீடிங் அப்படின்றத நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா அது ஒரு கார்ட், ஜஸ்ட் சிம்பிள்ஸை சொல்லும். அந்த சிம்பிள் நமக்கு பாசிட்டிவா நெகட்டிவானு அக்செப்ட் பண்ணிப்போம். நம்ம ரீட் பண்றோம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து கிளி ஜோசியத்தோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் டேரட் ரீடிங்னு சொல்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் எப்பவுமே வந்து இதனுடைய ஒரு வெர்ஷன் தான் கிளி ஜோசியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா டேரோ ரீடிங், கிளி ஜோசியம் வந்து எத்தனை வருடமா இருக்கும்? ஒரு 200-300 வருடமா இருக்குமா மேக்சிமம். டேரோ ரீடிங்க்கு அப்படி கிடையாது. இது வந்து எடுத்து ரீக்ரியேட் பண்ணியே 600 வருஷம் மேல ஆயிடுச்சு. அப்ப இதனோட ஒரிஜின் எங்க இருக்குன்ற போது அது இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ எத்தனை வருஷம் இது இருந்திருக்கு அப்படின்றது மட்டும் கண்டுபிடிக்கல. ஆனா இதனுடைய ஆரிஜின் எங்கன்ற போது அது இஜிப்சியன்ல இருந்து வந்திருக்கு. சிம்பிளிசத்தை பேஸ் பண்ணி வந்திருக்கு. இஜிப்சியனாலே ஹைரோகிளிபிக்ஸ், அது வந்து சிம்பிளை பேஸ் பண்ணுன ஒரு மொழி, அதனுடைய ஒரு கம்யூனிட்டி சமூகம், அதை சார்ந்துதான் எல்லா விஷயங்களும் அங்க நடக்கும். அங்க உருவானதுதான் இந்த டேரோ ரீடிங். ஸோ இப்போ வந்து டேரோ ரீடிங்ன்றது தரோஷி, இட்டாலியோட நேம். அதுல இருந்து மறுபடி டேரோ ரீடிங் வந்திருக்கு. அந்த டைம்ல
அதோட நேமே வந்து வேற. பட் அதனுடைய எக்ஸாக்ட் நேம் இன்னும் வரைக்கும் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்படி இதுக்கு வந்து வயசு ரொம்ப அதிகம். அப்படி இருக்கும்போது கிளி ஜோசியத்துலேருந்து ஒரு நியூ வெர்ஷனா இதை நம்ம பார்க்கறது, முதல்ல இதை நல்லா டாரோ ரீடிங்கை பற்றி உள்ள ரிசர்ச் பண்ணவங்க, இதுக்குள்ள இருக்கிறவங்க அப்படி அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. இதுல இருந்து மேபி அது வந்திருக்கலாம் அப்படி வேணா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இதனுடைய வயசு ரொம்ப அதிகம். ஓகே மேம். மேம் அதே மாதிரி இந்த டாரட் கார்டு வாசிக்கும் பொழுது நீங்க வந்து நிறைய விஷயங்கள் நான் உங்க உங்க பர்சனல் ம். டேபிள்ல பார்த்திருக்கேன். நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்கும், ஹீலிங் ஸ்டோன்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டாரட்ல ஏன் வருது? டாரட் ரீடிங்கா என்ன? ஜஸ்ட் கார்டை எடுத்து நம்ம அதுல வர சிம்பாலிசம் நம்ம இன்ட்யூஷன் வச்சு அவங்களுக்கான கிளியர் ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதுதான். அதை தாண்டி இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இங்க என்ன மேம் ரோல் ப்ளே பண்ணுது? இப்போ அஸ்ட்ராலஜர் பாத்தீங்கன்னா ஜெம் ஸ்டோன் பத்தி பேசுவாங்க. ஆமா, அதே மாதிரி இந்த ராசிக்கு இந்த கற்கள் இருக்குன்னு அஸ்ட்ராலஜியும் அந்த ஜெம் ஜெமாலஜி. ஸ்டோனும் ஜெமாலஜியும் ரொம்ப கனெக்டான ஒண்ணு. ஸோ அது வந்து பிரிக்க முடியாது. இப்போ இதுல கேட்குற கேள்வி அதுல வர நம்ம கேட்க கூட முடியாது. ஏன்னா ரெண்டும் ஒண்ணுன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதேதான் சேம் பேட்டர்ன் தான் இங்கேயும். ஓகே. டாரோ அங்க ரீடிங்கும் ப்ரீஷியஸ், சரி, இங்க செமி ப்ரீஷியஸ். அவ்வளவுதான். கிறிஸ்டலும் சரி, எல்லாமே வந்து கனெக்டிவிட்டி தான். ஏன்னா அந்த ஒரு கிறிஸ்டல்ஸுமே ஒரு ஒரு ராசிக்குமான கிறிஸ்டல்ஸ் இருக்கு. ஜெம்ஸ்டோனை விட கிறிஸ்டல்ஸ் வந்து லட்சக்கணக்கான கிறிஸ்டல்ஸ் இருக்கு. இங்க வந்து யாருக்கும் தெரியாது, கிறிஸ்டலை பத்தின நாலேஜ் தெரியாது ஆக்சுவலா. ஆனா இப்போ ஒரு 1 இயரா கிறிஸ்டல்ஸ் வந்து அதனுடைய ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அதனுடைய நாலேஜ் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த கிறிஸ்டல்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த இடத்துல அது உருவாகுது, அப்படியான இடம் நம்ம நாட்டுல இருக்கா, நம்ம ஊர்ல இருக்கா, ம். நம்ம நாட்டுல இருக்கு, ஊர்ல எங்க இருக்கு, நம்ம ஏரியால எங்கேயா இருக்கா, அந்த மாதிரி நான் ரிசர்ச் பண்ற ஆளு. அந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் எடுத்து கலெக்ட் பண்ணி கூட வச்சிருக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த கிறிஸ்டலுக்கும் இந்த டாரோ ரீடிங்க்கும் வந்து என்ன கனெக்ஷன்ன்றது எனக்கு பேசிக்கா தெரியும். அதனாலதான் கிறிஸ்டல்ஸோட வச்சு அந்த டாரோ ரீடிங்கை கொடுக்கறது. இப்போ ஹீலிங்லயுமே அந்த கிறிஸ்டலை வச்சு ஹீல் பண்றது ஒரு ஒரு பெரிய விஷயம். அது ரொம்ப ப்ரீஷியஸான விஷயம் அது. அது இப்ப இருக்கிறவங்களுக்கு அந்த நாலேஜ் ரொம்ப இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பட் இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல, நம்ம வந்து அரபிக் கண்ட்ரிஸ், இஜிப்டியன் கண்ட்ரீஸ்லாம் இதெல்லாம் வந்து அப்பத்துல இருந்து இருக்கிற ஒரு விஷயங்கள். ஜெம்மை விட கிறிஸ்டலுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. ஓகே மேம். கிறிஸ்டல்ஸ் பத்தி கொஞ்சம் பேசலாம் மேம். நீங்க கிறிஸ்டல்ஸ் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல் எனர்ஜிஸை வந்து நல்லா கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க. சில பேருக்கு வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு சேட் மைண்டே இருக்கும். என்னால இது முடியாது ம். அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன மாதிரியான கிறிஸ்டல்ஸை எப்படி யூஸ் பண்ணா இவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஆக்டிவேட் ஆகும் மேம்? சேட் மைண்டா இருக்கிறவங்க வந்து மூன் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம். மூன் ஸ்டோன். இப்போ வந்து மூன் ஸ்டோன்ன்றது வந்து இதுலயே இருக்கு, ஜெம் ஸ்டோன்லயே இருக்கு. ஆனா அந்த மூன் ஸ்டோன் நம்ம வாங்க போனா குட்டியா இருக்கும். முத்து தானே மேம் மூன் ஸ்டோன்? இல்ல முத்து கிடையாது. மூன் ஸ்டோன்ன்றது அது வேற. ம். கல்லுதான் அதுவும். முத்துன்றது வேற. மூன் ஸ்டோன்றது அந்த ஒயிட், அந்த பிளாக் மிக்சிங் மாதிரி, கிரே மிக்சிங் மாதிரி வரும் மூன் ஸ்டோன். ஓப்பல். ஒரு மாதிரி ஷைனா இருக்கும். ஓப்பல் வேற. ஓப்பல் வேற, மூன் ஸ்டோன் வேற. ஸோ இது வந்து ஒரு மாதிரி, இது பிளாக் ஒயிட் அந்த ஷைன் கொடுக்கும். ஓப்பல்ன்றது வந்து மல்டி கலர் ஷைன் கொடுக்கும். மூன் ஸ்டோனை வந்து நம்ம ஜெம் ஸ்டோன் படி வாங்கினோம்னா இவ்வளோண்டு தான் இருக்கும், ரொம்ப ரேட் அதிகமா இருக்கும். இதே கிறிஸ்டல்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரேஸ்லெட்ல ஃபுல்லா அந்த ஹோல் பிரேஸ்லெட்டே கம்மியா தான் இருக்கும். ஓகே. ஸோ அந்த ரிங்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பெண்டன்ட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நான்லாம் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, கிறிஸ்டல்ஸ் அப்படியே ராவா வாங்கி யூஸ் பண்ணுவேன். மேம் எனக்கு இங்கேயும் ஒரு டவுட் இருக்கு மேம். ம். ரா கிறிஸ்டல்ஸ் ம். வந்து ஒரு அன்ஷேப்டுல இருக்கும். ம். அது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு ஷேப்டு கிறிஸ்டல் தான் நமக்கு வந்து ம். எனர்ஜி கொடுக்கும். அதை நம்ம ஈஸியா ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்வாங்க. ம். ரா கிறிஸ்டல் யூஸ் ஆகுமா ஆகாதா மேம்? ஷேப்டு கிறிஸ்டல் தான் எனர்ஜி கொடுக்கும்லாம் கிடையாது ஆக்சுவலா. ஓகே. சரிங்களா? ஷேப்டு கிறிஸ்டல் அதை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம், அதை டிசைன் பண்றோம், அதுல நிறைய வந்து வேஸ்டேஜ் போயிட்டே இருக்கும். அப்போ வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க ஒரு கிறிஸ்டல் பிரேஸ்லெட் ஆர்னமெண்ட்ஸா வாங்கி போடுறீங்க அப்படின்னா, வேர் பண்றதுக்கு வாங்கி போடுறீங்கன்னா, ஒரு ஹீலர் கிட்ட நீங்க அதை எனர்ஜைஸ் பண்ணிட்டு, இல்ல கோவிலாவது அட்லீஸ்ட் ம். எனர்ஜைஸ் பண்ணிட்டு நீங்க போடுங்க, ஆக்டிவேட் ஆகணும். அப்படின்னா நிறைய ப்ராசஸ் தாண்டி வருது. அதனுடைய தன்மை ரொம்ப எப்பவுமே கிறிஸ்டல் வந்து ஈஸியா போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்சர்வ் பண்ணக்கூடியது. ஓகே. அப்போ ப்ராசஸிங் டைம்ல யாருக்கெல்லாம் நெகட்டிவ் இருக்கோ அது அப்சர்வ் ஆயிருக்கும். அப்ப இவங்க வாங்கி போடும்போது எப்படி வந்து இதுவா இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆக்டிவேட் பண்ணாது. ஆகாது. ஸோ கண்டிப்பா ஏதாவது கிளென்ஸ் பண்ணி நம்ம போடணும். 2 ஆப்ஷன் தான். ஒன்னு ஹீலர், ஒரு நல்ல ஹீலர் கிட்ட கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான நீங்க குருதட்சணை கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ இல்ல கோவில்ல வச்சு கிளென்ஸ் பண்ணி அப்பப்போ கிளென்ஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்படி பண்ணலாம்.
ஆனா ரா கிறிஸ்டல்ன்றது அப்படி கிடையாது. யார் கையும் படல, எந்த ப்ராசஸிங்கும் போகல. அத நீங்க அப்படியே யூஸ் பண்ணும்போது அது இத விட அது ரொம்ப பவரா இருக்கும் ரா கிறிஸ்டல்ன்றது. பட் அத நம்ம ஆர்னமெண்ட்ஸா போட்டுக்க முடியாது, எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியாது. இவ்வளவுதான் விஷயம். ஓகே. இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் அப்படின்னா, தாராளமா நம்ம ராக் கிறிஸ்டல்ஸ் வாங்கி யூஸ் தாராளமா பண்ணலாம். வைக்கலாம், தாராளமா வைக்கலாம். இது பிளேஸ்மென்ட் ஏதாவது ரோல் இருக்கா மேம்? இல்ல எப்படி நம்ம ராக் கிறிஸ்டல்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? ஆஹ் ஒரு ஒரு கிறிஸ்டலுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு. இப்போ இப்போ பிளாக் டர்மலின் ம். கிறிஸ்டல்னு வரும், பிளாக் ஒப்சிடியன் கிறிஸ்டல்னு வரும். ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவா அட்ராக்ட் பண்றது. அதாவது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ நெகட்டிவ். சக் பண்றது. ஓகே. ஸோ இது வந்து இதுக்கு ரொம்ப பெரிய இதெல்லாம் ப்ரிப்பரேஷன்லாம் வேணாம். நீங்க எங்க அந்த நெகட்டிவ் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்க கொண்டு போய் அதை வச்சிடலாம். ஓகே. வீட்டு வாசல்ல, நிலைவாசல்ல வைக்கலாம். அது ம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். வாஷ்ரூம்ஸ்ல போர்ட்டிகோ அந்த வைக்கலாம். மாதிரியான இடத்துல வைக்கலாம். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லா ஒர்க் ஆகும். இதுக்கு வந்து எந்த ஒரு நெசசரியும் இல்ல. பட் இதுவே நீங்க ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா இந்த ரோஸ் குவார்ட்ஸ், மூன் ஸ்டோன், கிரீன் அவென்ச்சுரின், பைரைட் இந்த ம். மாதிரியான விஷயத்துக்கு நீங்க மூவ் பண்ணும்போது, இதெல்லாம் வந்து நம்மளோட பூஜை அறையில, பெட்ரூம்ல, ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக பாசிட்டிவ், நெகட்டிவ். பாசிட்டிவ்க்காக கிறிஸ்டல்ஸ் இருக்கு, நெகட்டிவ்க்காக கிறிஸ்டல்ஸ் இருக்கு. நெகட்டிவ்க்காக கிறிஸ்டல்ஸ் நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பாசிட்டிவ்க்காக இருக்கிற கிறிஸ்டல்ஸ் வந்து சுத்தமான இடங்கள்ல தான் வைக்கணும். ம். வேற யாரோட கையும் படக்கூடாது. ஸோ அது ரொம்ப பேம்பர் பண்ணணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பாசிட்டிவா நீங்க வைக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் ஆனது நிறைய இருக்கு. ம். மேம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து இந்த பழைய டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு உருளி அப்படின்னு ம். சொல்லுவாங்க. அதுல நெறைய ஃப்ளவர்ஸ், வாட்டர் வித் ஃப்ளவர்ஸ் வைப்பாங்க. ம். இப்ப ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, அதே கான்செப்ட் தான். அதுல எல்லா விதமான செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் அண்ட் கிறிஸ்டல்ஸ வந்து போட்டு வைக்கிறாங்க. பார்க்க வந்து அது ஒரு டெக்கரேட்டிவ் திங்கா இருந்தாலுமே, அந்த இடத்துல அதோட எனர்ஜிஸ் ஒர்க் ஆகுமா? அந்த கிறிஸ்டல்ஸ் நம்ம என்னென்ன வைக்கிறோம், ம். எங்க வைக்கிறோம், அது வந்து விஷயம் இருக்கு. எல்லா கிறிஸ்டலும் இந்த பிளாக் டர்ம்ல இப்ப பாசிட்டிவ், நெகட்டிவ்க்கான கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையும் கலந்து எல்லாரும் கை தொடுற இடத்துல அத வச்சு எல்லாரும் தொடு தொடு போனா, அது வந்து அவ்வளவுதான். அந்த கிறிஸ்டல்ஸ்க்கு வேல்யூவே கிடையாது. அது சும்மா டெக்கரேட்டிவா வச்சுக்கலாம். இந்த கிறிஸ்டல்ஸ் இவ்ளோ கிறிஸ்டல்ஸ் வச்சிருக்கோம், நம்மளுக்கு ஒண்ணுமே நடக்கலன்னா, அது நடக்காது. அவ்வளவுதான். ஓகே. அது அந்த பேட்டர்னே நீங்க பிரேக் பண்ணிட்டீங்க. பட் இதுவே வந்து ஒரு உருளையே சொல்றேன். ஒரு பவுல்லயே சரி, உருளையிலேயே சரி கிறிஸ்டல் இருக்கு. கிறிஸ்டல்ஸ் வந்து நம்ம இங்க தான் இந்த ஆர்னமெண்ட்ஸ்லயே இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கோம். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா, பாத் டப்பே கிறிஸ்டல்ல இருக்கு. ம். படுக்கிற கட்டிலே கிறிஸ்டல்ல இருக்கு. வாட்டர் பாட்டில் கிறிஸ்டல் வாட்டர் பாட்டில். எல்லாமே கிறிஸ்டல்ஸ்ல இருக்கு. மெடிடேஷன் பண்றதுக்குன்னே ஒரு கேவ் மாரி கிறிஸ்டல்ஸ் அங்க கிரியேட் பண்ணி குடுப்பாங்க. ஒரு ஷேர் மாதிரி எல்லா யூசர்ஸ்க்கும் கிறிஸ்டல்ஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்து அப்படி அட்வான்ஸ்டா போயிட்டாங்க. இங்க இன்னும் ஆர்னமெண்ட்ஸ்லயே சுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ வந்து இந்த உருளி மாரியான கிறிஸ்டல்ஸ வாங்கி வச்சு, அந்த கிறிஸ்டல் பவுல வாங்கிட்டு, அதுல தண்ணி ஊத்திட்டு ஃப்ளார்ஸ போட்டுக்கலாம். ஓகே. ஃப்ளார்ஸ் எப்பவுமே வாசனையான ஃப்ளார்ஸ் தான் போடணும். ஸோ ஒரு ஒரு கசப்பு தன்மை ஒரு மாரி நம்ம ஸ்பெல் பண்ணும்போதே ஒரு கசப்பு தன்மை குடுக்கும். அந்த மாரி ஃப்ளார்ஸ் நம்ம போடக்கூடாது. நம்ம வந்து என்ட்ரன்ஸ்ல வைக்கிறோம் அப்டின்னா, ஸோ இந்த மாரி வாசனை உள்ள ஒரு ஃப்ளார்ஸ போட்டு அந்த கிறிஸ்டல் பவுல்ல தண்ணி ஊத்தி வச்சாலே அதுவே போதும். நல்ல ம். ஆக்டிவேட்டா இருக்கும். இன்னொன்னு அந்த மாரி கிறிஸ்டல் பவுல்ல வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு நம்ம சாமி ரூம்ல வச்சுட்டு டெய்லியும் கூட அத வீட்ல இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கலாம். லைக் தீர்த்தம் மாதிரி தான். ஸோ ஹோலி வாட்டர் மாரி அது மாறிடும். ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். பட் அதுதான் சொல்றேன். ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இருக்கணும். என்ன பண்ணணும்ன்றது ஒரு விஷயம் இருக்கணும். என்ன பண்ணணும்னே தெரியாம நம்ம எல்லா கிறிஸ்டல்ஸும் வாங்கி என்னென்ன மாதிரியே யூஸ் பண்ணோம்னா, அது ஜஸ்ட் ஒரு ஷோகேஸ் மாரி தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே மேம். மேம் ஆக்சுவலி வந்து நம்ம சில கிறிஸ்டல்ஸ் இருக்கு. நம்ம கார்ஸ்ல யூஸ் பண்றோம். இல்ல நம்ம கீ செயின்ஸ்ல ம். யூஸ் பண்றோம் அப்படின்னா, ம். ஆக்சிடென்ட்ஸ வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ம். இட் இஸ் ட்ரூ மேம்? கண்டிப்பா. டைகர யூஸ் பண்ணலாம். நான் ஓகே. சொன்ன மாரி பிளாக் ஒப்சிடியன், பிளாக் டர்மலின் யூஸ் பண்ணலாம். அதிலேயே வந்து ஹனுமான் இது மாதிரி வரும். ஸோ ஹனுமான் உருவத்தோட பிளாக் டர்மலின் கிறிஸ்டல்ல வரும். அதெல்லாம் நம்ம கார் டேஷ்போர்ட்லயே எங்கேயாவது ஒரு மூலையில வச்சிடலாம். ஸோ அது என்னன்னா, நான் இது உண்மையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். உடனே வந்து நெறைய பேர் கேட்பாங்க. அது எப்படி ஒரு எலுமிச்சை பழத்துல லாரி ஓடிடுமா? எஸ். அப்படின்னு கேட்பாங்க. இட்ஸ் மேக் சென்ஸ். ஓகே. கண்டிப்பா இருக்கு. அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து நமக்கு வரக்கூடிய ஒரு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். சடனா ஏதாவது ஒண்ணு நடக்கிற மாரி இருக்கும். ஏதோ ஒண்ணு ரோடு கிராஸ் பண்ணும். டாக் ஏதாவது சம்திங் கிராஸ் பண்ணும். ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற மாரி இருக்கும். ஆனா இப்படின்றதுக்குள்ள அது வந்து சின்னதா முடிஞ்சிரும். ஓகே. நடக்காம போயிடும். ஓகே. ஓகே.
அது இல்லாம ஒரு டைம் நான் போனேன். ஈவன் நான் என்னுடைய ஹேண்ட்ல எப்பவுமே போட்டுட்டு இருப்பேன். ஒரு பிளாக் டர்மலின், டைகர் ஐ அது வந்து நான் எப்பவுமே போட்டுக்கிட்டே இருப்பேன். எஸ்பெஷலி டிரைவ் பண்ணும்போது அத நான் எப்பவுமே போடுவேன். அது இல்லாம ஒரு நாள் போனேன். அது இல்லாம போனதுனால அ சடனா பிரேக் பிடிக்காம டர்னிங்ல சடனா பிரேக் பிடிக்காம என்னோட கார் அப்படியே பறந்து போய் பாஸ் ஆயிட்டு விழுந்தது. ஆனா எங்க 2 பேருக்கும் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒரு கீறல் இல்ல. காருக்கு தான் கீழ வந்து கொஞ்சம் அடிபட்டிருந்தது. பட் பார்த்தா கார்ல வந்து ஒரு கிறிஸ்டல் சின்னதா இருந்தது. இவ்ளூண்டு இருந்த பிளாக் டர்மலின். பட் ஓகே. என்னுடைய கையில அது இல்லன்றதுனால, என்னால அத கண்ட்ரோல் பண்ண முடியல. சில விஷயங்கள்லாம் அப்படி நடந்திருக்கு. நானே யோசிப்பேன். ஆக்சுவலா நானே இந்த மாரி கேள்வி கேட்கிற ஆள் தான். அது என்ன கண்ணாடி திருப்புனா ஆட்டோ ஓடிடுமா? என்னப்பா நீங்க பேசுறீங்க? அது மாரிலாம் கேட்பேன். பட் இந்த கிறிஸ்டல பொறுத்தவரைக்கும், இது எல்லாமே எனக்கு ஒரு டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் பெர்செப்ஷன் எனக்கு குடுக்க ஆரம்பிச்சது. ஸோ அதுலருந்து தான் நான் கிறிஸ்டல்ஸ் வந்து நெறைய அத பத்தியும் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். அத பத்தியும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நெறைய விஷயங்கள் அத பத்தி இன்னமும் தேடிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்னு உண்மையான ஒரிஜினல் கிறிஸ்டல் உங்களுக்கு வேணும் அப்டின்னா, ஸ்ரீலங்கால தான் அது கிடைக்கும். ஸ்ரீலங்கன் கிறிஸ்டல்ஸ். ஆமா. அதுதான் இருக்கிறதுலயே ஏ கிரேட். ட்ரிபிள் ஏ நெறைய கிரேட் கண்ட்ரீஸ் கிறிஸ்டல். கிறிஸ்டல்ஸ் இருக்குல்ல மேம். அதே மேம் பர்ட்டிகுலரா ஸ்ரீலங்கா. அங்க இருக்கிற கிறிஸ்டல் தான் ட்ரிபிள் ஏ கிரேட் கிறிஸ்டல். ஓகே. இத நான் சர்ச் பண்ணேன். நான் விசாரிச்ச அளவுல எல்லா கிறிஸ்டல் பெரிய பெரிய கிறிஸ்டல் டீலர்ஸும் சொன்ன ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு பெர்சனலா உங்களுக்கு வேணும். உங்களுக்கு வந்து ஒரிஜினலா வேணும் அப்டின்னா, நீங்க இங்க மூவ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பியூரா கிடைக்கும் அப்டின்னு சொன்னது. ஸ்ரீலங்கன் கிறிஸ்டல்ஸ். ஆமா. ஓகே மேம். அங்கருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி சில கிறிஸ்டல்ஸ் நான் அங்க வந்து அப்படியே இம்போர்ட் பண்ணியும் நானு குடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே மேம். மேம் இந்த பிளாக் மேஜிக் இஷ்யூ நெறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். சம்திங் எனக்கு ஏதோ நெகட்டிவ் நடக்குது. என்ன சுத்தி மட்டும் நெகட்டிவ் நடக்குது. வீட்ல ஏதாவது அடிக்கடி அசம்பாவிதம் நடக்குது. இதுக்கு வந்து நெறைய சொல்யூஷன் தேடிட்டோம். பட் எனக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கல. இத இந்த மாதிரியான இஷ்யூஸ்க்கு எனக்கு கிறிஸ்டல்ஸோ இல்ல ஸ்டோன்ஸோ ரெமெடிஸ் குடுக்குமா? அதாவது இனிமே வராம தடுக்கும். ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி ஆக்சிடென்ட் வராம தடுக்கும். வந்தாலும் சின்னதா முடிஞ்சிற மாதிரி ஏதாவது அது லைக் அந்த வைப்ரேஷன் குடுக்கும். ஆனா ஒரு பிளாக் மேஜிக்கால அஃபெக்ட் ஆனவங்களுக்கு அத கிளியர் பண்ணாம இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து யூசஸ் குடுக்காது. ஓகே. ஸோ அத ப்ராப்பரா அத கிளியர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட் நம்மளுக்கு தாக்காம இருக்க இந்த கிறிஸ்டல்ஸ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். மேம் படிகாரம் கூட ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா மேம்? அது வந்து கெமிக்கல் காம்பவுண்டிங்ல உருவாகுற ஒரு அ கல்லு அது. ஸோ படிகாரம்ன்றது. நேச்சுரல் பட் ப்ராசஸ். கெமிக்கல் ஆமா காம்பவுண்டிங். இப்போ வந்து டைமண்ட்லயே இருக்கு பாருங்க. ம். அமெரிக்கன் டைமண்ட் அந்த மாரி செயற்கையான டைமண்ட் இருக்கு. இயற்கையில அந்த மாதிரியான ப்ராசஸ் தான் அது படிகாரம். ஓகே. இது வந்து அப்ப கிறிஸ்டல்னு கேட்கும்போது, அது இயற்கையா உருவாகுறது. ஒரு பாறைக்கு நடுவுல ஒரு திரவ நிலை இருக்கும். அந்த திரவ நிலை வந்து வருடக்கணக்கு ஆக 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 அது வந்து ஒரு சாலிட் ஃபார்முக்கு வரும். ஸோ இது கிறிஸ்டல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 200, 300 வயசு இருக்கும் அட்லீஸ்ட் மினிமம். ம். அப்ப அந்த ஃபார்ம் ஆகுறதுக்கு அவ்வளோ கால அவகாசம் எடுக்கும். ஸோ அத பிரேக் பண்ணி ஒரு பாறைய பிரேக் பண்ணி தான் அதுக்குள்ள இருந்து தான் நம்ம வந்து எடுக்கிறது. பாறைக்குள்ள இருக்கும். இந்த நெறைய கிறிஸ்டல் மைன் மாதிரியான இடங்கள். கிறிஸ்டல் மைனே இருக்கு. கிறிஸ்டல் மைன்ஸ் இருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல. அங்கருந்து கிடைக்கும். இது எல்லாமே நேச்சுரல் ப்ராசஸிங்ல உருவாகுறது. ஓகே, ஓகே மேம். மேம் இந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் நான் முன்னாடியே கேட்டிருந்தது தான். இதுக்கு இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளம் வந்து அட்லீஸ்ட் கண்ட்ரோல்ல இருக்கலாம் அப்படின்னா அது என்ன ஸ்டோன் மேம்? ஸோ நெகட்டிவ் எனர்ஜிக்கு வந்து அ ரெட் ஜாஸ்பர்ன்னு ஒரு ரெட் ஜாஸ்பர். கிறிஸ்டலே இருக்கு. ரெட் ஜாஸ்பர் இருக்கு. முன்னாடி சொன்ன மாரி டைகர் ஐ இருக்கு. பிளாக் ஒப்சிடியன் இருக்கு. பிளாக் டர்மலின் இருக்கு. அண்ட் வந்து பிளட் ஸ்டோன் இருக்கு. இது மாதிரி ஃபியூ ஸ்டோன்ஸ் இருக்கு. நெகட்டிவ நம்ம வந்து ரிலீஸ் பண்றதுக்கு. ஸோ அந்த மாரி ஸ்டோன்ஸ் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து பிரேஸ்லெட்டா யூஸ் பண்ணலாம். பெண்டன்ட்டா யூஸ் பண்ணலாம். ரிங்ஸா யூஸ் பண்ணலாம். இயரிங்ஸ் இருக்கு. ஒரு ஆமுலெட் மாரி கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்படிலாம் அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீட்ல வைக்கிறதுன்னா பிரமிட் கிறிஸ்டலா வாங்கி வைக்கலாம். பிரமிட் ஷேப்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டல் வாங்கி வைக்கலாம். இந்த ஸ்டோன்ஸ்லலாம் வந்து வைக்கலாம். நடு ஹால்ல வந்து நம்ம வைக்கலாம். அங்க வைக்கும்போது நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணாம இருக்கும். இன்னொன்னு நம்மளுடைய வீட்டு நில வாசல்லயும் நம்ம வைக்கலாம். அதுவும் குறிப்பா இந்த பிளாக் டர்மலின் கிறிஸ்டல் இருக்கு. பிரமிட் கிறிஸ்டல் இருக்குன்னா, அத உருளி வச்சிருக்கோம். வெளிய இல்ல ஹால்ல வச்சிருக்கோம்னா, அந்த உருளிக்கு நடுவுல வச்சுட்டு தண்ணி ஊத்தி வச்சுக்கலாம். டெய்லியும் அந்த தண்ணிய ரிப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது எல்லாமே அந்த நெகட்டிவிட்டிய வெளிய ஸ்ப்ரெட் பண்ணாம அப்சர்வ் பண்ணிடும். மேம் நீங்க வந்து பிரமிட்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. பிரமிட்ஸ் அப்படின்னும் பொழுது அதோட ஷார்ப் எட்ஜஸ் வந்து நமக்கு நெறைய கான்சன்ட்ரேஷன குடுக்கும் அப்படின்றாங்க.
சேம் கான்செப்ட் தான் பெண்டுலம்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்களா மேம்? பெண்டுலம் கூட நீங்க ஒரு விதத்துல பார்க்கும்போது அது வந்து இப்படி பிரமிட் ஷேப்ல தான் வரும். ம். ஸோ அந்த எட்ஜ் வந்து 2 பிரமிட் எட்ஜ் சேர்றது தான் அந்த பெண்டுலம். அப்படி பார்க்கும்போது. அதுவும் லைக் எல்லாமே நம்ம முக்கோண டைமென்ஷன்ல தான் இருக்கு. எல்லா விதமான விஷயங்களும் நம்ம உடலே அதான். இப்போ உடல்ல நம்ம நேரா உட்காந்து ஒரு தியான நிலையில உட்கார்ந்தோம்னா Triangle. அதுவுமே ட்ரையாங்கிள்ல தான் இருக்கும். எல்லாமே ஒரு ட்ரையாங்கிள பேஸ் பண்ணது தான் அந்த பிரபஞ்சம். இத நல்லா உணர்ந்தவங்க தான் எஜிப்ஷியன். அதனால தான் அவங்க அந்த ட்ரையாங்கிளையே ஒரு ஒரு வழிபாட்டுக்கான ஒரு விஷயமா வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம மனிதன், பிரபஞ்சம் இது உன்னோட எல்லா விதமான கனெக்டிவிட்டி, எல்லா விதமான விஷயங்களும் அந்த ஒரு முக்கோணத்துல தான் ஆரம்பிக்கும். ஓகே மேம். மேம் இப்ப நம்ம ஜெனரலா லவ் ப்ராப்ளம், இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், இல்ல ஒரு அஃபெக்ஷன் இஷ்யூ அப்படின்னாலே எல்லாருமே வந்து ரோஸ் குவார்ட்ஸ் சொல்லுவாங்க. ரோஸ் குவார்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரோஸ் குவார்ட்ஸ தாண்டி வேற ஏதாவது கிறிஸ்டல்ஸ் இருக்கா? ரோஸ் குவார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். கிரீன் அவென்ச்சுரின் யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து மூன் ஸ்டோன் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களுக்குலாம். ஏன்னா மூன் ஸ்டோன்றது வந்து நம்மளுடைய மனசு தெளியப்படுத்துறது. மனசுல ஒரு விதமான பிடிப்பு, விரக்தி நிலையெல்லாம் இருக்கும். அது ஒரு பிடிப்பு குடுக்குறது. ஸோ அப்ப அந்த மூன் ஸ்டோன் வந்து அந்த பார்ட்னர்ஸ் இப்போ ஒரு வீட்ல இருக்கிற பார்ட்னர்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணும்போது, அவங்களுக்குள்ள அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத எமோஷன்ஸ்லாம் அதெல்லாம் வந்து கிளியர் ஆகும். அந்த ஓகே. டாக்ஸிக்லாம் கிளியர் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அங்க கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபியூ கிறிஸ்டல்ஸ் இருக்கு. ரிலேஷன்ஷிப்னு. ஆனா ஓ. என்ன இருந்தாலும் பெஸ்ட் ரோஸ் குவார்ட்ஸ் தான். ரோஸ் குவார்ட்ஸ். ஓகே மேம். ஆக்சுவலி வந்து மனி அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு, இல்ல மனி மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நெறைய கிறிஸ்டல்ஸ் சொல்லுவாங்க. பட் இந்த ஒரு கிறிஸ்டல்ஸ் ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. உங்களோட கேஷ் பாக்ஸ்ல வச்சுக்கோங்க. இல்ல உங்க வாலெட்ல வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மேஜிக்க கிரியேட் பண்ணும் அப்படின்னா, அந்த மாரியான கிறிஸ்டல்ஸ் ஏதாவது இருக்கா? நான் பெர்சனலா வந்து 2 தான் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். அது என்னன்னா, 1 கிரீன் அவென்ச்சுரின். இந்த கிரீன் கிரீன் அவென்ச்சுரின். அவென்ச்சுரினே நல்லா டார்க் கிரீனா இருக்கக்கூடிய அவென்ச்சுரின்லயே ஷேட்ஸ் இருக்கு. டார்க் கிரீனா இருக்கக்கூடியது. இன்னொன்னு வந்து பைரைட். பைரைட்லயே ஷேட்ஸ் இருக்கு. அதுல நல்லா வந்து கோல்டு மாரி ஜொலிக்கக்கூடிய பைரைட். இப்ப ரா கோல்டுக்கு கிறிஸ்டல்ல அந்த இது ரா இருக்கும். கிறிஸ்டல்ல அந்த ஷைன் இருக்கும். ஸோ கோல்டுக்கு ஈக்குவலா அந்த பைரைட்ட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இருக்கும் அந்த கிறிஸ்டல்ஸே. அதுல வந்து மணிக்கான கிறிஸ்டல்ஸ் இது 2மே அந்த அபண்டன்ஸ் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது சின்னதா ரா கிறிஸ்டல்ஸ் கூட வாங்கி நம்ம வாலெட்ல கூட வச்சுக்கலாம். எப்போ நம்மளுக்கு வந்து பண தேவை இருக்கோ, அப்போ ஒரு கிறிஸ்டல் எடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல உள்ளங்கையில வச்சு ஏன்னா உள்ளங்கைக்கு வந்து எல்லா விதமான சக்தியும் இங்க கனெக்ட் ஆகும். இந்த யுனிவர்சல் காஸ்மிக் எனர்ஜி இங்க கனெக்ட் ஆகும். ஸோ அந்த ரைட் ஹேண்ட்ல உள்ளங்கையில அந்த கிறிஸ்டல்ஸ வச்சுட்டு, கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே கண்ண மூடி ப்ரே பண்ணலாம். மனி அபண்டன்ஸ் மனி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். அது பண்ணும்போது கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் அவங்களுக்கு 48 ஹவர்ஸ்லயே கிடைக்கும். மேம் இப்ப தனித்தனியா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றதுக்கு ஓகே. எனக்கு நெறைய ப்ராப்ளம் இருக்கு. எத நான் தொட்டாலுமே அது ஒரு லாஸ்ல தான் போய் முடியுது. நான் ஒரு விஷயத்துல இருந்தேன்னா, அது பாசிட்டிவா நடக்காதுன்னு இப்படின்னு செல்ஃப் நெகட்டிவ் ம். எனர்ஜிஸ்லாம் இருக்கும்ல மேம். நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கும்ல ம். மேம். இத கிளியர் பண்ணணும்னா ஏதாவது கிறிஸ்டல்ஸ் இருக்கா? பொதுவா இந்த மாதிரியான நெகட்டிவ் வைப்ஸா இருக்கட்டும், எது பண்ணாலும் அது வந்து சரியா போகல அப்படின்றது இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் அந்த 7 சக்ரான்னு சொல்லுவாங்க. இந்த 7 சக்கரங்களுடைய இம்பேலன்ஸ் தான் காரணமா இருக்கும். அப்ப அந்த 7 சக்கரங்களையும் நம்ம வந்து சமநிலையில வைக்கும்போது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பெருசா தெரியாது. இத பீட் பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ஸோ அந்த 7 சக்ரா சமநிலையை குடுக்கறதுக்கு 7 சக்ரா கிறிஸ்டலே நம்ம தாராளமா வந்து பயன்படுத்திக்கலாம். இப்பலாம் பிரேஸ்லெட்ஸா வருது. பிரமிட்ஸா கூட வருது. இல்ல 7 சக்ரா கிறிஸ்டல் தனித்தனியா காயின் மாரி வரும். அந்த மாரி 7 காயின் 7 சக்ராஸ்க்கு வாங்கி வச்சுட்டு, நம்ம அ ஒரு கிறிஸ்டலும் அந்த உள்ளங்கையில வச்சு, ரூட் சக்கராலேருந்து கிரான் சக்ரா வரைக்கும் ஒரு கிறிஸ்டல் வச்சு நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். இல்ல அதற்கான இப்போ ஹீலிங்ன்ற போதெல்லாம் அந்த கிறிஸ்டல் ஹீலிங்ல நம்ம அதெல்லாம் பேஸ் பண்ணியே கொண்டு போவோம். அந்த மாதிரியான ஹீலிங் எடுக்கலாம். செல்ஃப் ஹீலிங் பண்ண தெரியும்னா தாராளமா பண்ணிக்கலாம். ஸோ அப்ப அந்த 7 சக்ரா எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரு முற்றுப்புள்ளின்னு சொல்ல முடியாது. ஆனா அந்தந்த ப்ராப்ளம்க்கான கிறிஸ்டல் பண்ணும்போது தான் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லா, பவர்ஃபுல்லா இருக்கும். பட் இது வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த 7 சக்ரா கிறிஸ்டல் பெஸ்ட்டா இருக்கும். ஓகே மேம். இன்னைக்கு வந்து கிறிஸ்டல்ஸ் அண்ட் டாரட் பத்தி ரொம்ப கிளியர் அண்ட் கிறிஸ்டல் ஆன்சர்ஸ் குடுத்தீங்க. கன்டினியூஸா இதுக்கப்புறம் இன்னும் ஹீலிங் பத்தி, தெரபீஸ் பத்திலாம் நெறைய உங்ககிட்ட நான் பேசணும். எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நெறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.